அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்ட் எபிசோட் 92 93 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா, அவன் வந்து கீழே வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ லின் ஃபோங்க கீழே இறங்கி வரான். அவன் என்ன சொல்கிறான்னா, டேய் நீ அட்டாக் பண்ணுறதுக்கு நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், ஆனால் நீ வந்து அதை யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிறான். ஆனால் சென்ஹாய் என்ன சொல்கிறான், உனக்கு வே ஆஃப் த ஸ்வார்ட்னா என்னங்கிறத நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பெரிய வாட்டர் டிராகன் அப்படிங்கிறத சமன் பண்ணுறான்ப்பா. அந்த ஒரு வாட்டர் டிராகனை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் லின்ஃபங் வந்து எதை வேணா ஸ்வாடா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டான். அப்போ என்ன பண்ணுறான்னா, இந்த ஒரு டிராகன்ஸ் வருது பாருங்க, இதை வந்து ஸ்டாப் பண்ணி இதை ஸ்வாடா மாற்றி அதை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். இதை பார்த்தோன்னே எல்லாருமே யோசிக்கிறானுங்க, என்னடா இது புது விதமான அட்டாக்காக இருக்கு, ஆப்பனண்ட்டோட டிராகனே வந்து அவன் மேலே திருப்பி விடுறானே, இது எங்கேருந்து கற்றுக்கிட்டான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ இப்போது அந்த ஒரு 2 டிராகனுமே சேர்ந்து ஒரு ஸ்வாடா மாதிரி இவனை வந்து அட்டாக் பண்ணுது. இவனுமே வந்து என்ன பண்ணுறான், அதை வந்து தடுக்கிறான்ப்பா. இருந்தாலும் அவனால் தடுக்க முடியல, கீழே விழுந்துடுறான். எல்லாருமே என்ன பேசுகிறாங்க, இந்த மாதிரி ஒரு அட்டாக் நான் பார்த்ததே இல்லையே, எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பாக அந்த ஸ்வாட் மாஸ்டரோட டெக்னிக்காக தான் இருக்கும், அவர் தான் வந்து சீக்கிரம் டெக்னிக்கை சொல்லி கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துறானுங்க. இப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டரை பார்க்குறாங்க, யோ நீ தான் சொல்லி கொடுத்தேன்ற மாதிரி பார்க்குறாங்க. அந்த மனுஷன், டே அடப்பாவீங்களா, இது என்னோட டெக்னிக்கே கிடையாதுரா, இந்த மாதிரி ஒரு டெக்னிக் என்கிட்ட கிடையவே கிடையாதுரா அப்படிங்கிறாரு. ஆனாலுமே கீழே விழுந்தவன் என்ன சொல்கிறான், குப்புரை விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்ற லெவலுக்கு தான் பேசிகிட்டு இருக்கான். அதான் லின்ஃபங் பார்க்குறான், உனக்கும் எனக்கும் என்ன கேப் இருக்குன்றதை நான் காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு இப்போ தான் அவனுடைய செகண்ட் மார்ஷல் சோல் அப்படிங்கிறத முதல் முறை யூஸ் பண்ணுறான். அந்த ஒரு மார்ஷல் சோலை பார்த்த உடனே இவனுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னது டூயல் மார்ஷல் சோலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அந்த டைமில் மாஸ்டரே வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு டூயல் மார்ஷல் சோல் இருக்குது அப்படிங்கிறத இப்போ தான் பார்க்குறாரு. அவன் என்ன பண்ணுறான், அந்த ஃபீனிக்ஸ் மார்ஷல் சோலை ஒரு ஸ்வாடாக கன்வெர்ட் பண்ணுறான்ப்பா. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் பண்ண முடியாது, அதுக்கேற்ற வில் பவர் அப்படிங்கிறது தேவைப்படும். அதான் மாஸ்டர் யோசிக்கிறாரு, ஏன்னா உள்ள இருக்க அவருமே வந்து அந்த ஓஷன் மார்ஷல் சோலை என்ன பண்ணாரு, ஒரு ஸ்வாடா கன்வெர்ட் பண்ணார் இல்லையா. அப்போ இவனுக்கு அந்த சி ஆஃப் த ஸ்வாட்ஸ்ல கண்டிப்பாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இவருக்கு புரியுது. இவன் அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதான் சொல்கிறான், எப்படி நீ கண்டினியூ பண்ணுறியா இல்லை விட்டு கொடுத்துறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவனால் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இவன் வந்து அட்டாக் பண்ணாமல் நிறுத்திட்டு அவன் பாட்டுக்கு அமைதியாக நடந்து போய்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கணும், அமைதியாக இருந்திருக்கணும், இல்லை சாரி அப்படிங்கிறது கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு இவனோட சோர்ஸ் பவரே வந்து பேர்ன் பண்ணி பின்னால் இருந்து அவனை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறான்ப்பா. அந்த டைமில் சிங்கி இருக்காங்களா, அவங்க வந்து கத்துறாங்க, ஜாக்கிரதையாருன்ற மாதிரி கத்துறாங்க. இப்போ இவன் என்ன பண்ணுறான்னு பாருங்க, அடுத்தது விண்ட் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். அந்த விண்டை வந்து ஸ்வாடா யூஸ் பண்ணி இப்போ இவனை அட்டாக் பண்ணி டிஃபீட்டும் பண்ணிட்டான். இதை பார்த்தோன்னே மாஸ்டருக்கும் பயங்கர ஆச்சரியம். அதான் மாஸ்டர் பார்க்குறாரு, இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, இது வந்து எல்லாம் மீறிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரே இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்து இப்போ மேட்ச் முடிஞ்சிச்சு, அவன் தான் வந்து ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிறாரு. சென்னை கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு அவனுக்கு வந்து சுப்ரீம் இன்னரிட்டன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு போறாரு. அதுக்கப்புறம் மாஸ்டர் என்ன பண்றாரு, லின்ஃபங் கிட்ட போய் பேசுறாரு, இந்த மாதிரி எக்ஸாம் முடிஞ்சிச்சு இல்லையா, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாரு. இப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் மனுஷன் கேட்குறான், ஏன்டா அங்கே ஒரு கெலாமிட்டி நடந்துச்சு, நீ தான் அதுக்கு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவனா சொல்கிறான், ஆமாங்க இந்த மாதிரி டிவைன் மார்ஷல் ரெல்ம்குள்ளே என்டர் ஆகிட்டேன், அதனால தான் வந்துச்சு அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சூப்பர், இதோட நிறுத்திடாத, கண்டினியூஸாக ஸ்ட்ராங் ஆகிட்டே இரு அப்படிங்கிறாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 பீக் இருக்குது, அதில் வந்து நீ டாப்பாக வரணும். அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூம் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, அங்கே நீ போன அப்படின்னா உனக்கான ஸ்வாடை நீ செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. டூம் ஆஃப் ஸ்வாட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ சிங்கி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹிடன் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது இருக்கான். சப்போஸ் இவனால் அந்த ஒரு இடத்துல இருந்து ஹோலி கிரேட் ஸ்வாட் அப்படிங்கிறத எடுக்க முடிஞ்சது அப்படின்னா இவன் வந்து வேற லெவலில் ஸ்ட்ராங் ஆகிடுவான், அதாவது ஸ்வாட் செயின்ட் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போயிடுவான். ஸோ ஹோலி கிரேட் ஸ்வாட் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த டைமில் இன்னும் 2 மாஸ்டர் வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவசரப்படாத, எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பண்ணு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த ஹோலி கிரேட் ஸ்வாட்ஸ் இருக்குது பாருங்க, அதை வந்து டேம் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் அடங்கவே அடங்காது. சரி ஓகேங்க, உங்களோட அட்வைஸை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறான்ப்பா. இப்போ என்ன பண்ணானா, கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ நம்ம இதோட நிறுத்திடக்கூடாது, ஸ்வாடோட நிறுத்திடக்கூடாது, நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பக்கி பாய்ப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டூம் ஆஃப் காட்ஸ்குள்ளே வருது. அங்கே போயிட்டு அந்த சீனியரை கூப்பிட்டு பார்க்குறான். ஆனால் சீனியர் வந்து வரவே மாட்டேங்கிறாங்க. அவங்கள எப்படி வர வைக்கணும் அப்படிங்கிற டெக்னிக் இவனுக்கு நல்லா தெரியும். இவனா பண்ணுறான், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக ஒரு சில பொருட்கள் கொண்டு போனால் அதை வச்சுட்டு வந்து மெடிடேஷன் பண்ணுற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்க அந்த ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா காணாமல் போய்கிட்டே இருக்கு. இவன் உடனே என்ன பண்ணுறான், அந்த ஒரு ப்ரிசன்ட் டெக்னிக் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி பிடிச்சிட்டு சொல்கிறான், பார்த்தீங்களா உங்களை நான் பிடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். அவங்க பாவம் வாயில் கொழுக்கட்டை வச்சுருக்காங்க, ஏன்டா இப்படி பண்ணுற. ஸோ இவன் வந்து அந்த சீனியர் கிட்ட ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் அப்படிங்கிறத கேட்குறான். ஸோ அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, எதுக்கு அவசரப்படுற, இப்போ தானே ஸ்வாட் இன்டென்ட் கற்றுக்கிட்ட, அடுத்து நீ மார்ஷல் ஆர்ட்ஸில் ஏதாவது கற்றுக்கோ அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த டூம் ஆஃப் காட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த இடத்துல ஒருத்தன் இருக்கானா, நீ அவன்கிட்ட இருந்து நிறைய மிஸ்ட்ரி டெக்னிக்ஸை கற்றுக்க முடியும், ஸோ நீ அங்கே போயிட்டு அந்த ரிஃபைனிங்கை பண்ணு அப்படிங்கிறாங்க. இவன் ஓகே போகலாம் அப்படிங்கிறப்போ நிறுத்திட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த சின்ன வயசுலேயே இந்த ஸ்வாடை பற்றின சீக்ரெட்ஸ் எல்லாம் கற்று வச்சிருக்க, நீ வந்து இங்கே இருக்க அந்த காட்ஸ் எல்லாம் அடி பண்ணியை வச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன்,
இந்த கிங்டம் ஆஃப் காட்ஸில் நீயும் ஒரு கிங் ஆகலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். அங்கே போன உடனே அந்த ஒரு டூமையே கண்டுபிடிச்சிடறான்ப்பா. கண்டுபிடிச்சிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா அதை ரிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்கேருந்து இவனுக்கு ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக இல்லாமல் பிச்சு போட்ட மாதிரி தான் இருக்குது. அதாவது பிச்சு போட்ட பரோட்டா மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கிடைச்சதே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பறவை வருது. அது என்ன சொல்லுது, அடடா இங்கே வந்து எவ்வளோ நாளாச்சு, நான் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போது இவன் என்ன பண்ணுறான்னா இவனை சுற்றி ஒரு பெரிய ஷீல்டு மாதிரி போடுறான். அது போய் பொத்துன்னு இடிச்சு கீழே விழுந்துருமா. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி அது கேட்குது. இப்போ இவன் என்ன சொல்கிறான், நிறைய டெக்னிக்ஸ் கிடச்சிருந்தா கூட இவனுடைய பவர் லெவல் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது. ஸோ அவனால் எல்லா டெக்னிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்க முடியல. அந்த டைமில் அந்த சீனியர் அங்கே வராங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அடுத்து என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இவன் என்ன சொல்கிறான்னா என்னோட சோலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறான். இவன் சொல்கிறத அவங்களுமே வந்து ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா சோல் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ஒரு சில ஸ்ட்ராங்கான பீப்புள் கிட்ட சண்டை போட முடியும். இது எல்லாத்தையுமே வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வெளியில் இவனுக்காக மாஸ்டர் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவன் கண் முழிச்சோன்னே மனுஷன் அங்கே தான் நின்றுட்டு இருக்காரு. அதான் அவர் சொல்கிறார், உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கம்பா அப்படிங்கிறாரு. ஐயோ மாஸ்டர் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு, ஆமாம் கொஞ்சம் எமர்ஜென்சி கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு கூடவே போய்கிட்டு இருக்கான். அதான் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி இருக்குது. அந்த ஒரு சிட்டியை நிறைய டீமன் பீஸ்ட் அப்படிங்கிறது வந்து அட்டாக் பண்ணதான். இவன் வந்து இதுக்கு முன்னாடி டீமன்ஸ் கிட்ட சண்டை போட்டிருக்கான் இல்லையா, அதனால் வந்து இவனை கூப்பிட்டு போகிறாங்க என்கொயர் பண்ணுறதுக்காக. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் என்கொயர் மட்டும் பண்ணு, உன்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா திரும்ப வந்துரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ அந்த இடத்துல ஆல்ரெடி இன்னும் 2 பேர் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் அந்த ஒரு சிட்டிக்கு போக போகிறாங்க. இப்போ அங்கே ஒரு போர்ட்டல் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ண போகிறாங்க. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.